ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய பர்த்டே vlog தான் பார்க்க போகிறீங்க. அண்ட் இன்றைக்கி என்னோடய பர்த்டே. ஸோ இன்றைக்கி டே ஃபுல்லாக நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற கவுண்ட்டு தான் அதிகமாக இருக்குது. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த vlog நான் நைட்லேருந்து எடுத்திருக்கேன். நைட்டு வந்து நான் மெஹந்தி போட்டிருந்தேன். இது ஒரு நியூ டிசைன் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் இந்த வாட்டி. அண்ட் மார்னிங் வந்து இப்படி தான் வந்து இருந்துச்சு. அப்புறம் மார்னிங் எழுந்துட்டு சாப்பிட்டுட்டு கூட ஒரு குட்டி ஷாப்பிங்காக கிளம்பியாச்சு. இன்றைக்கி நான் என்னென்னலாம் ஷாப் பண்ணுறேன் அப்படின்றது இந்த vlogல இருக்கும். தஞ்சாவூரில் எனக்கு ஸ்பெஷலான, எனக்கு செட் ஆகிற ஒரு பெஸ்ட்டு ஷாப்ஸ் எல்லாமே இதில் நான் காட்டியிருப்பேன். தஞ்சாவூரில் இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் போயிட்டு விசிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு தேவைப்படும் போது. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஷாப் பண்ண போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஸ்லிப்பர்ஸ் தான். இது எங்கே இருக்குது அப்படின்ற லொக்கேஷன் காமிச்சிருப்பேன். லக்கி சில்க்ஸ் அப்புறம் ஆனந்தம் இருக்கு இல்லையா, அந்த ரோட்டில் ஆனந்தமுக்கு கொஞ்சம் பக்கத்தில் ஒரு 2-3 ஒரு ஷாப் தள்ளி இந்த கடை இருக்கும். கடைக்கு மேலே முரசு ஷாப்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு நேம் எழுதியிருக்கும். நான் அதில் வீடியோவில் லைட்டாக காட்டியிருப்பேன், நான் சரியாக எடுக்கலை. இங்கே இருக்குது பாருங்கள், முரசு அப்படின்னு போட்டு எழுதியிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஸ்கூல் பேக்ஸு, ஸ்லிப்பர்ஸு, இயரிங்ஸு, நிறைய விஷயம் வந்து இங்கே கிடைக்கும். கேர்ள்ஸ்க்கான வாலெட்டு, ஸ்லீவ் பேக்கு, ஹேண்ட் பேக்கு, அதுக்கப்புறம் ட்ராவல் பேக்கு, புக்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் வந்து இதில் இருக்கும். இது நான் லாஸ்ட்டு யூஸ் பண்ணுற 2 ஸ்லிப்பர்ஸுமே நான் இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி. அதனால தான் நான் நெக்ஸ்ட் டைமும் இங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அண்டு நிறைய ஸ்லிப்பர்ஸ் கலெக்ஷன் இருந்துச்சு. நான் அவங்கக்கிட்ட வந்து என்னுடைய சைஸ் அப்புறம் எனக்கு ஹீல்ஸ் இவ்வளோ இருக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க போயிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு பிடிச்ச டிசைனில் ஒன்று எடுத்திருக்கேன். அண்ட் அந்த ஸ்லிப்பர் வந்து வீடியோவில் லாஸ்ட்டில் காட்டியிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட்டு எங்கே போயிருக்கோம் அப்படின்னா ஜூபிட்டர் தியேட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரோட் வந்து இது. அப்படியே இப்போ நம்ம வந்தோம் இல்லையா ஆனந்தமுக்கு பேக் சைடு இது வந்து பர்மா பஜார்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஃபாரின் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும், மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் ஃபோன் கேஸ் மாற்றுறது, டெம்பர் மாற்றுறதுக்கு இங்கே தான் வந்து வருவோம். இங்கே வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு டெம்பர் மட்டும் வாங்கியிருப்பேன். வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா கேக் வாங்க தான் போகிறோம். கேக் வாங்க எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா மேலே வீதி போகிற ரோட் தான் வந்து இது. ஸ்ட்ரைட்டாக போகணுன்னா மேலே வீதி அதெல்லாம் வரும். பீட்டர் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து அருண் ஐஸ்கிரீம் ஷாப் வந்து இருக்கும். இங்கே தான் வந்து நம்ம ஐஸ்கிரீம் வாங்க போகிறோம். இங்கே இருக்கிறது வந்து ஐஸ்கிரீம் கேக் எல்லாமே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு. பார்த்துட்டு இருந்தோம் எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம எது டேஸ்ட் பண்ணலையோ அது வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே நான் எடுத்தேன். இங்கே வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்குற எல்லா ஐஸ்கிரீம்ஸுமே இங்கே இருக்கும். மேக்ஸிமம் ஐஸ்கிரீம்ஸ்லாம் வாங்குறதுனா அருணில் வாங்கலாம். ஏன்னா அருண் தான் வந்து ஒரிஜினல் ஐஸ்கிரீம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இது நாங்கள் பார்த்துட்டு இருக்கும் போது சரி லைட்டாக கிளிப் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிப் எடுத்திருந்தேன். எங்கள் அப்பா இதில் எது வாங்கலாம், இது வாங்கலாமா, இது வாங்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான அந்த ஸ்லைஸ் ஐஸ்கிரீம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருந்துச்சு. அண்ட் இது ஆப்போசிட்டில் இருக்கிறது இந்த ஸ்கூலை எதுக்காக காட்டியிருக்கேன் அப்படின்னா பீட்டர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இது வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்கூல் வந்து இதுதான், பீட்டர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நெக்ஸ்ட் ஒன் வந்து நாங்கள் கேக் செலக்ட் பண்ணியாச்சு. இதுதான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கேன் கேக்கு. இதோட நேம் கரெக்டாக எனக்கு மறந்துருச்சு. இதோட வந்து ஃப்ளேவர் என்ன அப்படின்னா பிஸ்தா, முந்திரி, பாதாம், ஃபுல்லாக ஆல்மண்டால் செஞ்ச ஒரு கேக் தான் அது. சரி, அதுக்கப்புறம் வந்து இப்போ சாப்பிட்றதுக்காக வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு காட்டன் கேண்டி மில்க் ஷேக்கும் அப்புறம் அம்மாவுக்கு ஒரு ஐஸ்கிரீமும் வந்து வாங்கிட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே அம்மா எனக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் குக் பண்ணி வச்சுருந்தாங்க. பிரியாணி, 65 பெப்பர் ஃப்ரை, கிரேவி, எக், இந்த மாதிரி எல்லாமே வந்து இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு வந்த ஷேக் அப்புறம் ஐஸ்கிரீம்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 5 o'clock மேலே நான் மாடிக்கு போயிட்டு கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு வந்தேன். என்னோடய மார்னிங் அவுட்ஃபிட் இதுதான். எப்போவுமே 5 o'clock மேலே தான் வந்து கேக் கட் பண்ணுவோம். அதனால் அதுக்கப்புறம் ரெடி ஆகியாச்சு. இதுதான் என்னுடைய பர்த்டே செகண்ட் அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் கொஞ்சம் வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கீழே போயாச்சு. என் தங்கச்சி வந்து 5 o'clock மேலே தான் வந்தாள். அவளுக்கு ஸ்கூல் இருந்துச்சு.
அவளுக்கு ஒரு 5:30 கிட்ட தான் ஸ்கூல் வந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் அவளும் வந்து ரெடி ஆகிட்டு நம்ம எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு குட்டி செலிப்ரேஷன் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் சேர்ந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நானும் சும்மா பேசிவிட்டு அப்படியே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு கண்டினியூ பண்ணேன். என் தங்கச்சி வந்தோன்னா அவளும் ரெடி ஆகிட்டா. இங்கே 2 பேர்த்தில் யாருக்கு பர்த்டேனாலும் 2 பேருக்குமே வந்து ட்ரெஸ் எடுத்துருவோம். 2 பேருமே பர்த்டே கேர்ள் மாதிரி தான் அன்றைக்கி இருப்போம். யாருக்கு பர்த்டேனே தெரியாது, அந்த மாதிரி தான் ரெடி ஆகியிருப்போம். அண்டு ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நான் வீடியோ கொஞ்சம் என்னை மட்டும் தனியாக நிறையா எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுதான் அந்த கேக் பாக்ஸ். கேக் நேம் அந்த பாக்ஸ்லேயே எழுதியிருக்கு, ராஜ்போக் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த கேக்கை வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து செட் பண்ணி வச்சுட்டு சுற்றி வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இப்போ கேக் கட் பண்ண போகிறோம். கேக் கட் பண்ணுறதை நான் வீடியோஸ்லாம் எடுக்கவே இல்லை. கட் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து ஒரு பிளேட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கீழே ஃபுல்லாக வந்து கேக் வந்து இருக்கும், மேலே ஃபுல்லாகவே ஐஸ்கிரீம்ஸ் தான். ஃபுல்லாக பாதாம் ஐஸ்கிரீம், முந்திரி ஐஸ்கிரீம், பிஸ்தா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம், ஃபுல்லாக சுற்றி வந்து நட்ஸ்லாம் போட்டு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. அப்புறம் கேக்லாம் கட் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு மறுபடியும் வந்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் எடுத்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் வந்து எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த எல்லா திங்ஸுமே ஞாபகம் வச்சு கொடுத்துருந்தாங்க. நான் ரொம்ப நாளாக ஏர்பாட்ஸ் வேணும்னு கேட்டிருந்தேன். இந்த ரோஸ் கோல்டு வாட்சும் அம்மா கிட்டே ரொம்ப நாளாக கேட்டிருந்தேன். ஏர்பாட்ஸ் வந்து அப்பாவோட கிஃப்ட்டு, இந்த வாட்ச் வந்து அம்மாவோட கிஃப்ட்டு. ஏர்பாட்ஸ் பார்த்தோன்னே வந்து சரி அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஸ் போட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இதோட பிராண்டு, அதுக்கப்புறம் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாமே செக் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இதை பார்க்குறதே இவங்கெல்லாம் என் ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அதை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதனால தான் வீடியோ எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா ஒரு ஹாய், அப்புறம் எங்கள் அப்பா, என் தங்கச்சி எல்லோரும் வந்து உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கிறாங்க என் பர்த்டே வீடியோவில். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிஃப்ட்டு வந்து எங்கள் அம்மா என் தங்கச்சி வந்து எடுத்தது. இதை வீடியோ எடுக்கவே இல்லை சுத்தமாக, அதனால தான் இப்போ எடுத்து இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரெட் கலர் அப்புறம் ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸு. நெக்ஸ்ட்டு அந்த ஏர்பாட்ஸில் சாங்ஸ் போட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவும் பக்கத்தில் இருந்தாங்க. நான் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு. அண்ட் மறுபடியும் அவுட்ஃபிட் சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. என் பர்த்டே அட்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ தான் வந்து நான் டின்னர் முடிச்சுட்டு அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணிட்டு எண்டிங் வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன். இன்றைக்கி எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் கால் பண்ணி விஷ் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து எனக்கு மார்னிங் நைட்டெல்லாம் வந்து முழிச்சிருந்தெல்லாம் நிறைய பேர் விஷ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்னோடய வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் வீடியோ போட்டோடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துடும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம்